அச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர் சொல்லியிருக்காருல, இதான் இந்த சீன் அவர் மாதிரி பண்ற மாதிரி பண்ணி பார்த்தேன். இந்த ஃபிளேவர் நல்லா வந்திருக்குங்க, செம்ம வைப்பு. அவர் கத்துவரல, கத்துவரல, அதுக்காக வந்து பார்த்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடிப்பாங்க. நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஒரு ஜாய் மூமெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்காக தான் வந்துருவோம் தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்காக. செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு. இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஜாலியாக ஹாப்பியாக வந்து படம் பார்த்து சூப்பராக சந்தோஷமா இருக்கு. அது வந்து எப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போயிட்டே இருக்கு. நீங்க வந்து படத்தை வந்து பாருங்களேன், நான் கதை சொல்ல முடியாது. எல்லாமே இருக்குங்க, எல்லா எமோஷன்ஸும் காமிச்சிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நம்மளோட இதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அழுகிற சீன்லாம் அழுக வெஸ்டா இருக்கு. அதுதான் இட்டு இதுங்க, சூப்பரா இருக்கு. லேக்லாம் எதுவுமே இல்லை, ஜாலியாக ஒரு இன்டர்வல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகுது, செகண்ட் ஹாஃபும் பயங்கரமாக அப்படியே போகுது. இது எப்படி முடிய போதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே தான் போகுது. என்ன ஆயிடுமோ, ஏன்னா வேற மாதிரி சொதப்பிச்சுன்னா கதை ஃப்ளாப்பு. அது வேற மாதிரி முடிச்சிட்டாங்க, பாசிட்டிவாக முடிச்சிட்டாங்க. அதுதான் நல்லா இருந்தது. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஆல்பம் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் அனிருத் தான் அவர். ஆமாம், அவர் உடம்பு பார்த்தாம அப்படிதான் இருக்கிறாரு. வருத்துங்க. இல்லை, லவ் டுடே டிராகனை கம்பேர் பண்ணுறதோட இது வந்து டியூடுன்னு தனியாகவே சொல்லலாம். ஏன்னா டியூடுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதை கம்பேர் பண்ண தேவையில்ல. இது தனி படம் தான். நீங்கள் தீபாவளிக்கு ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல படம் தான். பிரதீப் சார் ஆக்டிங் வேறு லெவலு. இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய வெரைட்டிஸ் காமிச்சிக்கிறாரு. அமிதாப் பச்சன் நான் இப்படி பார்த்ததே இல்லை, வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. அவங்க சூப்பராக பண்ணிக்கிறாங்க. சரத்குமார் சார் சொல்லவே தேவை. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஆப் அடிக்க சரத்குமார் சார் பார்க்கும்போது ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப அவர் அதான் ஆடி லான்ச்சில் அவரே சொன்னார்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சரத்குமாரை பார்ப்பீங்கன்னால அது உண்மைதான். அதே மாதிரி தான் வந்தேன்னா உள்ள உட்காந்துன்னா எங்களுக்கு அப்படியே ஊருச்சு அந்த பாட்டு எப்படா வரணும். அதே மாதிரி வந்து ட்விஸ்ட் இல்லாமலாம் இருக்காது கதை, ட்விஸ்ட் நிறையவே இருக்கு. நீங்கள் வந்து பாருங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, அவங்களோட கேரக்டர் சூப்பராகவே போயிடுது. கேரக்டராக பண்ணிக்கிறாங்க, சூப்பராகவே போயிடுது. சாட்டிஸ்ஃபைட் தான். அப்படிதான் கதையை முடிச்சாதான் அது ஒரு நல்ல இது. கண்டிப்பா அதான் சொல்றேன். இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக நான் கதை தான் ஒரு நல்ல மெசேஜ் டைரக்டர் சொல்லிக்கிறாரு. அது படத்துல எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அது ஒரு நல்ல கண்டிப்பா இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சொதப்பலாம் இல்ல, வாய்ப்புகள் இருக்கு. அது நான் சொல்ல முடியாது. நீங்க எல்லாரும் வந்துட்டு தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு டியூட் நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு 2K அந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கு படம். அமிதா வந்துட்டு கூட நடிக்கல, அவங்க வேற ஒருத்தவங்க நடிச்சாங்க. பாட்டு நல்லா இருந்துச்சுனா. அது வந்துட்டு ஒரு சீன்க்குலாம் வரும்போது பர்ஃபெக்டா இருந்துச்சு. கண்ணெலாம் காலம் உள்ள போனீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஜாலியாக தான் போச்சு. சூப்பராகவே இருக்கு, நான் பார்க்கலாம். இந்த லவ் டுடே டிராகன் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. இந்த படத்துல வந்து அந்த கேஸ்ட் வந்து லவ் பண்றவங்க எல்லாரும் இருக்காங்களா, லவ் பண்றவங்க எல்லாருமே வந்து கேஸ்ட்ல வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நீ லவ் பண்ணா இந்த கேஸ்ட் பண்ண லவ் பண்ணோம், நம்ம கேஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்றாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து சமர்ப்பணமா இருக்கும். டிராகன் இருக்குல்ல, டிராகன் வந்துட்டு எப்படி அந்த படத்துல வந்து ஒரு காமெடி கொண்டு வந்திருக்காங்க, அதே காமெடியில கொண்டு வந்துட்டு கடைசியா அதுல வந்து ஒரு காலேஜ் கான்செப்ட் கொண்டு வந்து இதுல அதே மாதிரி கேஸ்ட் கான்செப்ட் சொதப்பல செம்மையா இருந்தது படம். நிஜமா தீபாவளி கொண்டாடி படம் தான் இது. ஆமா வைபா இருக்கும். ஆனா ஒன்னு ஒரு கெட்டப் வந்து அதே கெட்டப் திரும்பி கொண்டு வரனால கொஞ்சம் லேட்டா டிஸ்அப்பாயின்மெண்டா இருக்கு. மிச்சபடி வேற ஏதாவது படத்துல வந்து ஒரு மாத்தினா சூப்பரா இருக்கும். எப்படின்னா பிரேமோல எப்படி பார்த்தோமோ அதே எஃபோர்ட் திரும்பி கொடுத்துருக்காங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது அந்த படம் தான், அந்த பாட்டு தான் இந்த படத்தை 2 ஹவர் இழுத்துனே போச்சு. சும்மா அந்த பிஜிஎம் திரும்பி அதே பிஜிஎம் போட்டு காமிச்சிருந்தாங்கனால நம்மளுக்கு போர் அடிக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. அது ட்ரெண்டிங் நம்மளுக்கு அது கேட்க திரும்பி இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்கு அந்த படத்துல. அவ்வளவுதான். லாகெல்லாம் ஆகல, நமக்கு வந்து நீ லாக் ஆகிற டைம் நினைச்சாலே அப்படி வேற காமெடி பண்ணிடுறாரு. அவங்க கூட இருக்கிற ஆளுங்க பயங்கரமா பண்ணிடுறாங்க. ஆட்ரிக் நம்ம வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா வந்து 100 கோடி அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பிரதீப் வந்து எப்படி பத்தா படம் ஹிட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஆனா 100 கோடி அடிக்கும். நான் டிராகன்லாம் பார்க்கல, டியூட் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் ஹட் ஆகிற மாதிரியே போணுச்சு. லவ் மூடு தான் அது. இன்னொருத்தவங்க லவ் பண்ணிட்டு போயிருந்தாங்களா, அது எனக்கு பிடிக்கல. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லவ் மூடு எனக்கு ஹட் ஆனிச்சு, பிடிக்கல அந்த ஃபீல். ஆமா சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். டியூட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபேமிலி ரன்ஸ் பார்க்கலாம். எஸ், அந்த அளவுக்கு கீக்ல தான் இருக்கு, நல்லா இருக்கு, போர் அடிக்கல, பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தான் லாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பாடலாம் நல்லா கூட இருந்துச்சு. எமோஷனலா பண்ணி கிரிஞ்சு அது வந்து எப்படி சொல்ல ஜாலியா பண்ணா பண்ணிருக்காரு. அது கிரிஞ்சில ஒரு ஜாலியா வந்திருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, ஓகே தான். அதுதாங்க நேற்று எங்கள் அண்ணன் வந்து ட்வீட் போட்டாருங்க. எஸ்டிஆர் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா படத்தை வந்து பாருங்க, எந்த படத்தோட யாரையும் கம்பேர் பண்ண வேணா சொல்லியிருக்காங்க. ஏன்னா பைசன் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, அது எனக்கு தெரியும், நானும் ட்ரைலர் பார்த்தேன். பட் இது வந்து எனக்கு டியூட் வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணாங்க இதுக்கு வந்தேன். ஸோ டீசலும் வந்திருக்கு. ஸோ எல்லா படத்தையும் பாருங்க. ஸோ எதோட கம்பேர் பண்ண தேவையில்ல.
ஸோ எல்லாமே இந்த தீபாவளி ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவோமே. ஆனால் டியூட் வந்து செம்ம வைபாக இருக்குது.